உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? திமுக காரங்க திருடாமல் இருக்கிறதுக்கும், அதிமுக அடிமைகள்லாம் தமிழ்நாட்டை ஆளணும்னு எண்ணமே வராமல் இருக்கிறதுக்கும், மதவாதத்தை வச்சு தமிழ்நாட்டில் பிளவுகளை ஏற்படுத்த நினைக்கிற பாஜகலாம் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காம இருக்கிறதுக்கும், குறிப்பாக ஒரு மற்ற உயிர் உட்பட ஒரு பசுவுக்கு கூட நியாயம் கேட்ட தமிழ் மண்ணில் நம்ம இனப்படுகொலை இவையே சந்திக்கக்கூடிய அளவுக்கு போரை நடத்தின காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் தமிழ்நாட்டில் மீண்டும் தேர்தலில் நிற்கணுன்ற எண்ணமே வராமல் இருக்கிறதுக்கு நாம் தமிழர் ஆட்சி நிச்சயம் வேண்டும். இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் காப்பாற்றுறதுக்கு நாம் தமிழர் ஆட்சி வேணும். தமிழில் குடமுழுக்கு வேணும்னு நம்ம போராடக்கூடாது. நம்ம ஆட்சியில் இருந்தோம்னா கண்டிப்பாக தமிழில் மட்டும்தான் குடமுழுக்கே நடத்தப்படும். அதற்காகவாவது நாம் தமிழர் ஆட்சி கண்டிப்பாக வேணும். கல் இறக்கிற போராட்டத்தில் இருந்து, சாதிவாரி கணக்கெடுப்பில் இருந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி போராடாத போராட்டங்களே கிடையாது. எத்தனை நாளைக்கு போராடிக்கிட்டே இருக்க போகிறோங்கிறத அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த பசங்க போராடிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் வாக்கு செலுத்துறதே இல்லை. இன்னமும் 500க்கும் 1000க்கும் வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. 500 1000 தான் உங்களுடைய மதிப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். குறிப்பாக இன்றைக்கி நான் ஒன்றை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஜெயங்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேற்று செந்துறையில் நடந்த கூட்டத்தில் கண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்த ஒரு வயசான திராவிடர் கழகத்தில் இருக்கிற ஒரு 50 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு சீமானுக்கு எப்படி கூட்டம் சேருதுன்னு எனக்கு தெரில புலம்புறாரு. என்னென்னா, அவங்க அந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியலையாம். நாம் தமிழ் கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல. அவங்களுக்கு எப்படி 8% விழுந்துச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. திமுக நம்ம தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம். எதுக்கு? திருடுறதுக்கு தொடர்ந்து நிற்கிறோம். ஆனால் நமக்கு வந்து விழுவுற ஓட்டு அந்த விழுவுற ஓட்டு மட்டும்தான் விழுவுது அப்படின்னு சொல்லி விட்டா அழுதுருவாப்புல. அவர் யாருன்னா பரம்பரை அரசியல்வாதி. ஏற்கனவே அவங்க அப்பா 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். இவர் அதே தொகுதியில் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். கொஞ்சமாவது உழைச்சி ஒரு கட்சியில் இப்போ எந்த கட்சியை யார் பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? அவங்க அப்பா பேர் இல்லைன்னா அவர்லாம் வாழ்க்கையில் ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது. அவரெல்லாம் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு அண்ணனை வந்து அதுவும் வாடா போடான்ற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இதில் வந்து அதை பேசும்போது இன்னொன்று சொல்லி முடிக்கிறாரு. என்னென்னா, இருந்த கொஞ்ச பேரும் பெரியாரை பற்றி பேசுனதுனால இன்றைக்கி அந்த கட்சியில் யாருமே இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், அதே சட்டமன்ற உறுப்பினருக்கு, அதே இந்த அரியலூர் மண்ணோட அரிமான்னு சொல்லிட்டு சுற்றுற எங்கள் ஐயா சிவசங்கருக்கும் ஒரு சவால் விடுறேன். அவர் குன்னத்தில், அவரும் வேட்பாளர் குன்னத்தில் தான் இப்போ ஜெயிச்சு நிற்கிறாரு, திருப்பி குன்னத்தில் தான் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு நான் ஒரு சவால் விடுறேன். நீங்கள் பெரியாரை மட்டும் பேசி வாக்குக்கு பணம் கொடுக்காம நில்லுங்க. 10,000 ஓட்டை நீங்கள் தொடுறீங்களான்னு பார்ப்போம். நான் சவால் விடுறேன். அதே தொகுதியில் நான் வேட்பாளராக எங்கள் அண்ணன் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. பெரியார் மேலே இருக்கிற எல்லா விமர்சனங்களையும் நான் வைக்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் மேடை போட்டு பெரியார் மேலே உள்ள எல்லாத்தையுமே பேசுங்க, உங்களுக்கு சாதகமானதை. ஆனால் வாக்குக்கு பணம் கொடுக்காம நில்லுங்க. நீங்கள் இந்த 10 கட்சி கூட்டணியோட கூட நில்லுங்க, ஆனால் உங்களுக்கு 10,000 ஓட்டு விழாது. இந்த சவாலை முதல்ல சிவசங்கரனை ஏற்பாரா? ஆனால் பெரியாரை பேசுனதுனால நாம் தமிழ் கட்சிக்கு வந்து கூட்டம் கலைஞ்சிருச்சு, நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்கலாம் திமுகவுக்கு வந்துட்டாங்க. முதல்ல திமுகவுக்கும் பெரியாருக்கும் என்னையா சம்மந்தம்? அதாவது பெரியார் வாழ்க்கையிலே அதிகமாக கழுவி ஊற்றுனது திமுகவை, திமுக அதிகமாக கழுவி ஊற்றுனது பெரியாரை. இவங்க வந்து இன்றைக்கி பெரியாரை தூக்கி வச்சுக்கிட்டு பெரியாருக்கே இவங்க தான் அத்தாரிட்டின்னு பேரை பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட திமுக, இந்த அதிமுக, இவங்களுக்கு வந்து தொடர்ந்து போடணுமான்னு நீங்கள் தான், இந்த அரியலூர் மக்கள் தான் சிந்திக்கணும். ஏன்னா இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் அழியும் மாவட்டங்கள் பட்டியலில், அதாவது ஒரு மாவட்டம் ரொம்ப பின்தங்கி இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டிங்கன்னா அதில் அரியலூர் தான் முன்னாடி இருக்கும். எப்படி நம்பர் 1 டுபாகூர், நீங்கள் நான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி அரியலூர் தான் அழியும் மாவட்டங்களில் ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களில் ஒரு மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் இருக்குது. ஆனால் இந்த அரியலூர் மாவட்டங்கிறது பல சிறப்புகளை கொண்ட, பல போராளிகள் வாழ்ந்த, பல போராளிகள் இந்த இடத்துல நடந்த, மூச்சு காட்டுற, அவங்க வாழ்ந்த மண் இந்த மண். அந்த மாவட்டம் வந்து இன்னமுமே பின்தங்கி இருக்கு. முழுக்க சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இந்த மாவட்டத்தை எப்போ வந்து முன்னேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 70 வருஷமாக ஓட்டு போட்டுட்டீங்க. ஒரே ஒரு முறை நான் என்ன சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. ஒன்று சொல்லி தான் கேட்குறேன். எல்லா கட்சிக்கும் போட்டுட்டீங்க, ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சியுமே ஒன்றுமே செய்யலைன்னா அடுத்த முறை ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஏன்டா நீயும் பேசிவிட்டு கடைசியில் போய் நீயும் அப்படி தான்டா இருக்க, எல்லாரும் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ மக்கள் தான் சிந்திக்கணும், நம்ம அந்த கட்சிக்கு போடணுமா? ஒரு முறை, முன்னொரு முறை, ஒரே ஒரு முறை மாற்றி தான் செலுத்துங்களேன், மாற்றம் வரட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.